மாட்டேன், பேச மாட்டேன். இருடி, நீ வந்து புதிய வாயா. ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் தெரியுமா? நாம இவரும் மட்டும் மலையாள இன்னைக்கு என்ன மட்டும் தலை தனிமையில விட்டுது. நீங்க எல்லாம் எங்கடி போயிருந்தீங்க? நீயும் என்னதான் தேடிட்டு வரியா? ஏன்டி பிரவீனா, நீ எங்கடி போயிருந்தே? நீயும் என்ன தேடாத. ஏன்டி சாருமதி, சொல்லுமா, நீ எங்கமா போயிருந்த? நானும் உன்னை தேடி வந்தேன். ஏன்டி லட்டு, என்னடியா தட்டி, நீ எங்கடி போயிருந்தே? ஏன்டி நானும் உன்னை தேட இடம் கிடையாது. எங்கம்மா தேடினேன்? அந்த வனம், இந்த வனம், மலர் வனம், இந்த மூணு வனம் விட்டுட்டு இந்த வனக்கு போய் வந்தேன். அது ஏடி வனம்? அது மூத்திர வனம். மூத்திர வனமா? ஏன்டி இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போதே தெரியாது. அடுத்த வளர்களை செல்ல வேண்டும். புறப்பட எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குது. இதெல்லாம் என்னடி மலரு? அதெல்லாம் திசை காட்டு சூரிய காத்துடி. அதனாலதான் திசைக்கு ஒரு திசையை காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கா. இதெல்லாம் என்னடி மலரு? அதெல்லாம் கொடி மலடி. அதனாலதான் கொடி கொடியா போகுதா? அந்த கொடிவழி கிட்ட நான் போனா என்ன ஆகும்? அங்க போறவங்க அப்படியே பின்னுக்குண்டி. ஆனாண்டி, ஏண்டி ஏண்டி இதெல்லாம் என்னடி மலரு? இதுதாண்டி சாமந்தி மலரு. இதுதான் சாமந்தி மலரா? ஆமாண்டி. ஏண்டி லட்டு, என்னடி இதெல்லாம் என்னடி மலரு? இதுவா? சொல்லக்கூடாதா? ஏண்டி இதெல்லாம் சப்பி மலர். ஆமா, அது ஒரு சப்பிக்கு மலர் சொல்றேன். மொத்தோட மொத்தமா உட்காந்துக்கிறியா? நான் போடதாடி மலரும் தண்ணி ஊத்துறமா? சரி சரி. ஏண்டி என்னடி இதெல்லாம் என்னடி மலரு? அது எல்லாம் ஜாதி மல்லடி. அது எல்லாம் ஜாதி மல்லிடா. யாக்கு குண்டு மல்லடி. குண்டு மல்லி எங்க இருக்கு கேக்குறியா? ஏண்டி இந்த அழகான மலைவனத்தை பார்த்தாயா? பார்க்கும் பொழுது எவ்வளவு பரவசமாக இருக்கிறது. இந்த மலர்களை அழைத்து பார்க்க பார்க்க பரவசமா இருக்கு. இந்த மலரை பற்றி நான் எடுத்து சொல்லட்டுமா? சொல்லி பார்க்கலாம். பார்க்கலாமாடி? பச்சாமி சேவி
ஐத்தானே நீ தத்தரே எப்படி ஆடி பாடி கொண்டா நேர பத தெரியாது அம்மன் காலத்துல மட்டும் ஐயோ பொம்பளை அவர்கள் பெண்கள் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். பெண்களை இரு கண்களாக பாவிக்கணும். அப்ப நம்ம ஆம்பளை கிடையாதா சொல்றாங்களா எந்தெந்த நேரம் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பதி பெண்களே, நீங்கள் யார்? தடாகத்தில் இருக்கும் மலர்களை எல்லாம் பறித்து ஆரவாரமாக தொடுத்து நான் ஆண்டவன் ஆலயத்துக்கு சென்று பூஜிப்பது வழக்கும். இந்த மலர்களை எல்லாம் கொய்திருக்கீங்களே, நீங்கள் யார்? ஐயா, நான் யார் தெரியுமா? இதே நாட்டை சேர்ந்தவர்கள், 7 குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள். அனைத்திடமும் மலர்களை சென்று மலர்களை பறித்து ஆரவாக தொடுத்து ஆலயத்திற்கு செல்வது வழக்கு சாமி. மலர்களை எல்லாம் நகர்த்த பறிச்சோம். பெண்களே, நீ உரைத்த பிரகாரம் நானும் ஒரு பெண்ணை உரைக்கிறேன். விஜயபுரி நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள் சத்தியத்தை காத்த உத்தமி ஒருத்தி இருந்தால். சத்தியத்தை காத்த உத்தமியா? அவள் யார்? எங்கே இருக்கின்றாள்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? விளக்கமாக எடுத்து செல்வள் சுவாமி. விஜயபுரி நாட்டிலே ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள் பெயர் சாந்தி. அப்படி சிறப்பாக வாழ்ந்து வரும் சமயத்தில்